ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சூப்பர்வைசர் இன்ஃபார்ம் பண்ணலாம். சேர்த்து பார்த்துருக்கானே உன் பொண்டாட்டி துரத்தி தான் விட போறா. நாய்க்கடி வாங்கி வந்திருக்கிய, ஆஸ்பத்திரி போனிய, என்ன சொன்னாங்க? அப்படியே கவுந்துக்குனே சாப்பிட்டு இருக்கிய. நல்லா கொட்டிக்கோ, உடம்பெல்லாம் சொறி சொறியா பிடிச்சிருக்குது. நாய்க்கடி வாங்குற உடம்பாடா இது? எவனா கார் துப்பு வாண்டா உன் மூஞ்ச பார்த்தா. ஆமா, ரேஷன் கடைக்கு போய் பேர் மாத்த சொன்ன, மாத்தினியா? கரெக்ட் சொன்ன, அதை கட்டினியா? சொன்ன கட்ட மாதிரி தின்றாம்பர். வேலைக்கு போயிட்டு வந்தா சரியா போச்சா? ஆனா சொன்ன கட்ட நாய மல்லி, அவனுக்கு ஒழுங்கா உப்புல சோற போடு. தானே பேசுறேன், நாய் மாதிரி தின்றா பாரு நாயே.
லோகே நான் திரும்பி கூப்பிட்றேன். போங்கடா. அவசரப்படாதீங்கடா, அண்ணன் வந்துடுறேன். நான் எனது வாழ்வை மனித சேவைக்காக அர்ப்பணிப்பேன் என உறுதியளிக்கிறேன். நான் என் தொழிலில் மனசாட்சி மற்றும் கண்ணியத்தை கடைபிடிப்பேன். தமிழ்நாடு காவலர் உறுதிமொழி பிரமாணம். நம் நாட்டின் ரகசியங்களை காப்பேன். எந்த வகையிலும் கையூட்டு பெற மாட்டேன். இந்திய நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ஐயோ பாவம், அரசின் அமைப்பின் எவ்வளோ கனவோட வந்திருக்காங்க பாரு. வந்து 8 மணி நேரம் உச்சி வெயிலில் புச்சு காஞ்சானுங்கன்னா ஒரே வாரத்தில் கனவெல்லாம் கலைஞ்சு நிதானத்துக்கு வந்துடுவானுங்க. சார் வணக்கம் சார். அந்த 3வது ரோல் இருக்கானே, அவன் தான் என் பையன். பேரு ராஜேஷ் சார். கொஞ்சம் நல்லபடியா பாத்துங்க சார். பார்த்துக்கலாம். வரேன் சார். உறுதியளிக்கிறேன். என்னாச்சு? சீக்கிரம் போ, பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. செக்கிங் இருக்காங்கக்கா, இன்சூரன்ஸ் வேறு ரெனியூ பண்ணலையே. பொண்ணுங்க உட்காந்து வர வண்டியை என்னைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா நாளைக்கு போய் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணு. வரோம். லைசன்ஸ், ஆர்சி புக் எடு, இன்சூரன்ஸ். ஐயோ பார்க்குறாரு. டேய், மானம் போகுது. என்னப்பா, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 6 மாதம் ஆகுது. சார் இவங்க டாக்டர் சார், அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. டாக்டர்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டலாமா? ஒழுங்கா ஃபைனை கட்டு, முதல்ல கிளம்பலாம். சும்மா இருக்கா சார்? இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். நீ சார்ஜ் ஷீட் எழுது. பேர் சொல்லியா? 2000 ரூபா ஃபைனு. இங்கே கட்டுறியா கோர்ட்டில் கட்டுறியா? சார் என்கிட்ட 200 தான் சார் இருக்கு. அக்கா பர்ஸ் முடுக்கா பேசிக்கிட்டு இருக்குல்ல. இவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. டாக்டர் வேற அர்ஜென்ட்டாக போகணுமா? ஆமாம் சார். என்ன பண்ணலாம்? டாக்டரை பார்த்து அனுப்பிச்சி விடுங்க சார். போகலாம். இவன் இன்சூரன்ஸ் போடாததுக்கு நம்ம மேலே எதுக்கு மாப்பிள்ள டாக்டர் அம்மா காண்டாகிறாங்க? நல்லவங்களுக்கு எப்பவுமே காலம் இல்லை மாப்பிள்ள. ஏய் நிறுத்து. கார்த்திக் சார் போலீஸ் அகாடமியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர். அப்புறம் ஏன் சார் அவரை டிராஃபிக் டியூட்டியில் போட்டாங்க? ஏதாவது பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கா? இது அவரை கேட்டு வாங்கின போஸ்டிங். டிராஃபிக் எஸ்ஐக்கும் சாதா எஸ்ஐக்கும் சம்பளத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. எதில் ரிஸ்க் கம்மி? டிராஃபிக் போலீஸில் தான். அண்ணா ஒரு டீ. கார்த்திக் சார் 13 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போலேருந்தே அவங்க தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே. மற்றதுக்கெல்லாம் அவர் லைஃப்பில் இடம் கிடையாது. செய்ய ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல கார்த்திக்? ஏத்த வீட்டில் சொல்லி ஒரு நல்ல ஆளை வேலைக்கு சேர்த்துடலாம். நானும் எத்தனை நாள் தான் உனக்கு அடிச்சு கொட்டுறது. பாய். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்து. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. லூஸ் மாதிரி எதுவும் பண்ணாத. மினிஸ்டர் வண்டி போன உடனே அவங்க அனுப்பிச்சிடலாம். 2 நிமிஷம் காமிச்சிடலாம்.
பண்ணிட்டேன். முட்டாள் கார்த்திக். மற்றவங்க பிரச்சனைக்கு போகிற அளவுக்கு நீ இன்னும் வளரலடா. இந்த ராஜேஷ் உனக்கு யாரு? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே சார். நம்மளை பார்த்துக்கவே யாரும் இல்லை. இதில் வேலை போச்சுன்னா வித்யாவை யாரா பார்த்துப்பா? நீ ஏமாப்பிள்ள அவ்வளோ டென்ஷன் ஆன? பிரச்சனைன்னு வந்தால் ஒதுங்கி போகிறது தான் நம்ம ஸ்டைலு. நீ தான் அப்பப்போ சொல்லுவிய. இல்லை மாப்பிள்ள, ஒரு சின்ன விஷயத்தில் மைண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். ஐயா அதுக்குள்ள எவனோ யூடியூப்ல ஏற்றிட்டான். 3000 பேர் லைக் பண்ணிருக்கான். நம்ம கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் போச்சியா? இத பாருமா, இது ஓகேவா? இது ரொம்ப அழகா இருக்கேம்மா. சூப்பர். யாராமா? என்னம்மா இது? நீங்க பயப்படாதீங்க, அவன் என்ன பண்ணிட போறான். அது சரி. இதோ பார் கார்த்திக், உள்ளூர் புரோக்கர்லாம் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. நான் கூடலூர்ல இருந்து சாரை வர வச்சிருக்கேன். அவரோட வேலையை கொஞ்சம் ஒழுங்கா செய்ய விட. போட்டோ மட்டும் போதும். ஜாதகம் தான் பார்த்தா இவனுக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. அண்ணா ஒரு 3000 rupees கூட. அதுல 4000 இருக்கு. இந்தாங்க, வந்து போன செலவுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் பெட்டரா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ள, நம்ம பிசினஸோட இவன் பிசினஸ் பரவாயில்ல மாதிரி இருக்கு. இனிமே உன்னை ஸ்கூல் பக்கம் பார்த்தேன். எனக்கு இதுல யாரையும் பிடிக்கல. இப்படி மொட்டையெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. பாயிண்ட் பை பாயிண்ட் காரணம் சொல்லு. எந்த மாதிரி வேணும்னு தெளிவா சொல்லு. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன்கிட்ட பேச முடியாது வித்யாகுட்டி. மாப்பிள்ள, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே உனக்கு கல்யாணம் நடந்தால் வர்ற உன் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாளான்னு உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுறிய. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. நமக்கு தங்கச்சி தான் முக்கியம். இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? எனக்காக இவன் வாழ்க்கையே தியாகம் பண்றானா? பாசம்லாம் இருக்கு ஓகே, ஆனா அவ்வளோ பெரிய நல்லவன் இல்லையே இவன். எங்கேயோ லாஜிக் கிடைக்குது. அண்ணா. வித்யாகுட்டி, யாருமா அந்த அங்கிள்? சாரி அண்ணா, உன்னை கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன். இவர் ஒரு மேரேஜ் புரோக்கர். உனக்காக இதை பண்றதுக்கு நம்ம வீட்டுல யாரும் இல்லைல்ல. இருக்க ஒரே ஃப்ரெண்டும் வந்தோமா தின்னோமான்னு இருக்கான். ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் பார்த்து பேசுண்ணா. இதில் 20 போட்டோ இருக்கு சார். எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி வைங்க சார். இது ஓகே. இதுவும் ஓகே. ஓகே மாப்பிள்ள, அதை கழிச்சிடலாமே. கொஞ்சம் சுமாரா இல்லை? சுமாரா யாரு நம்மளை கழிப்பாங்கன்னு தெரியாதுல்ல. வாழ்க்கைக்கு அழகோட குணம் தான் முக்கியம். கரெக்ட். நான் எனக்கு ஒரு ஒய்ஃபை மட்டும் தேடல, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அம்மாவையும் தேடுறேன். இது எல்லாம் ஓகேங்க சார். உங்களை மாதிரி எல்லா மாப்பிள்ளையும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு முடிவு பண்ணீங்க சார். நல்ல சேஞ்சோட வரேன் சார். இந்த பனிக்கரடியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் சார். நீங்க செலக்ஷன் பண்ண 18 பேர் வீட்ல இருந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாங்க சார். நீங்க மட்டும் இந்த போட்டோல இருந்து ஏதாவது ஒரு செலக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சார். கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம் சார். நீங்க செலக்ஷன் பண்ணுங்க சார். கல்யாண விஷயங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. இவன் தான் இந்த கல்யாணத்தை கெடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். டேய், இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலும் உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் அப்பவே நினைச்சேன், மண்டைய ஆட்டம் போது ஏதோ சொதப்பல் நடக்குன்னு. அன்னையில இருந்து வரிசையா பார்க்காமலே 100 பொண்ணுங்களே வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ நீ என்னமா சொல்ல வர? சுமாரான ஆப்ஷன் எல்லாம் ஓகேன்னு சொன்னவன் ஒரே வாரத்துல சூப்பரா ரிஜெக்ட் பண்ணிருக்கா. ஏதோ தப்பு நடந்திருக்குமல. ஒரு கர்மமும் நடக்கல. சாப்பிட்டு போய் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ண. படிக்கிற வயசுல நீ என்னடா வந்த வேலையை பாரு. இல்ல மல, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கார்த்திக் உனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டான். உண்மையே சொல்லு, அவன் யாரையாவது லவ் பண்றான். லவ் எல்லாம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட பேசி கூட நான் பார்த்ததில்ல. பிரச்சனை வேற எங்கேயோ தான் இருக்கு. ப்ராமிஸ்? அம்மா ப்ராமிஸ்.
ஊதுங்க. நான் ஒரு டாக்டர். ஊது. நீங்க குடிச்சிருக்கீங்க, லைசன்ஸ் கொடுங்க. சார்ஜ் ஷீட் எழுதணும். ஐ ஜஸ்ட் ஹேட் தாஜ்ல ஒரு முக்கியமான டின்னர் அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். ஜஸ்ட்னா நாங்க 2 பேருமே டாக்டர்ஸ். 2 பேரும் டாக்டர்ஸ். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க சார். சும்மா டாக்டர் டாக்டர்னு பூச்சாண்டி காட்டாதீங்க. ஹே நவீன். ஓகே லிசன், நாங்க யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி நேர கமிஷனர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. we are family friends. வெட்டிங் இன்விடேஷன் கார்டு கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கமிஷனர் சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. டாக்டர் நவீன் சொன்னா அவருக்கு தெரியும். ஓ, கமிஷனர் வீட்டு கெஸ்டா? அப்போ ஓகே சார். என்ன ஓகே? கமிஷனர் வீட்டுக்கு போற வண்டினா குடிச்சிட்டு ஓட்டலாமா? டேய், நம்பர் நோட் பண்றா. ஏய், என்ன பிரச்சனை? ஹே நவீன், பேசாம இரு. நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வாட்ஸ் ப்ராப்ளம்? ப்ளீஸ் ஸ்டாப் ரேணு. ரேணு, ஸ்டே இன் தி கார். வாட்? லெட்ஸ் லீவ். வா மாப்ள, அடுத்த கலெக்ஷனை பாப்போம். கிளம்புடா. உங்கள மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம நாடு இப்படியே இருக்கு. நாட்டை திருத்தறதுக்கு முன்னாடி முதல்ல குடிக்காம வண்டி ஓட்டுற. கமிஷனர் வீட்டு கெஸ்ட் அனுப்பிச்சிருவேன்னு பார்த்தேன். ஏன் மாப்பிள்ள அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண? பிரச்சனை அவன் இல்லை, அந்த பொண்ணு தான். பொண்ணா? என்னடா சொல்ற? அன்னைக்கு வித்யா ஏன் எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணன்னு கேட்டுச்சுல, அந்த பொண்ணால தான். நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ண மாட்டிய. என்ன மாப்பிள்ள கப்பல் இப்படி வந்து கிடக்கு? என்னடா புதுசாக லஞ்சமெல்லாம் வாங்குறியான்னு பார்த்தேன். இதானே? நான் கூட சந்தோஷப்பட்டேன். டிராஃபிக் போலீஸ்னாலே இப்படிதான். எல்லா போலீஸும் இவன மாதிரி மோசம் கிடையாது. சில நல்லவங்களும் இருக்காங்க. என்ன புதுசாக ஃபீல்லாம் பண்ணுற? ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் போய் நீயும் வாழடி. வலியிருந்தும் சோகம் இல்லை, உன்மேல் துளி கோபம் இல்லை. பெண்ணே நீ இல்லாமல் என் எதிர்காலம் தூரம் இல்லை. முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன் பொய்கள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தேன். முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உண்மை கசக்கும் வேளையில் மயக்கம் தேடிந்தேன். ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. ஹே முன்னாள் காதலி. Tricky trap, tricky trap, tricky trap, trap. Pretty eye with a lid is a trap, trap. Every heart is a wicked little trap, trap. When you fall, you're nothing but scrap. The wibbly wobbly bandala, jiggly jiggly bandala, irim birudi bonala. You're broken baby, but time's gonna fix you. தன்னன் தனிமையில் ஒரு காதலை வளர்த்தவன் யாரும் அறியும் முன் அதை உயிருடன் புதைகிறேன். இருள் நுழைந்திடும் போது அதிர்வின்றியே நுழைந்தாயடி. வெடிக்கிடம்பிடும் போதோ தொடர் பூகம்பம் விளைத்தாயடி. யாரோடு வாழ்ந்தாலும் நீ இன்பம் காணுவாய் என்றேனும் ஒரு நாளில் என் காதல் காணுவாய் வருந்துவாய். முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன் பொய்கள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தேன். முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உண்மை கசக்கும் வேளையில் மையக்கம் தெளிந்தேன். ஹே முன்னாள்
முன்னாள் காதலி என் முன்னாள் காதலி உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி ஹே முன்னாள் காதலி என் முன்னாள் காதலி எவனோடோ போகிறாய் போய் நீயும் வாழடி வலி இருந்தும் சோகம் இல்லை உன்மேல் துளி கோபம் இல்லை பெண்ணே நீ இல்லாமல் என் எதிர்காலம் தூரம் இல்லை முன்னாள் காதலி முன்னாள் காதலி உன் பொய்கள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தே முன்னாள் காதலி முன்னாள் காதலி உண்மை கசக்கும் வேளையில் மையக்கம் தேடிந்தே உன்னை பார்த்த பின்பு நான் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். என்ன சொல்லிட்டானா? அதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே புட்டுக்குச்சே. அடுத்த வேலையை பார்க்கலாம். நீயே ஒரு ஜடம். உனக்கே லவ் வந்திருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்கணும். அடுத்து பார்க்குற பொண்ணை நான் அந்த மாதிரி தேடுவேன்ல. நான் அந்த பொண்ணை பார்த்தது உண்மைதான், எனக்கு லவ் வந்ததும் உண்மைதான். அதுக்காக தெரியாத ஒரு பொண்ணுக்காக லவ் ஃபெயிலியர்னு தாடியெல்லாம் வளர்த்துட்டு சுத்த மாட்டேன். சாப்டர் க்ளோஸ். அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவையாவது காட்டலாமே. ஃபோட்டோவா? அதை நான் எப்பயோ கிழிச்சு போட்டேன்னு. மலை வித்யா குட்டி டேய் மலை வித்யா ஹை அண்ணி சூப்பர் சாய்ஸ். இந்த மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்தேன். சூப்பர் சாய்ஸ். உதகை சுற்று வட்டாரத்தில் மர்மமான மிருகம் ஒன்றின் தாக்குதலால் பல பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்த இதனால் நீலகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மக்களிடையே பெரும் அச்சமும் பதற்றமும் நிலவுகிறது. பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக தங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி அரசு. வித்யா 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 வித்யா
வித்யா வித்யா ஜாக்கிரதை இரு வித்யா மாப்பிள நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா. இங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. வித்யாவை காணோம்டா. எல்லா பக்கமும் தேடிட்டேன். என்ன பண்றதுனே புரியல. இங்க என்னென்னமோ நடக்குது. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. இங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ நீங்க வெளியே பார்க்குற மனித மிருகங்கள் ஒரு வைரஸால பரவுது. இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்ல நியூக்ளியர் திடக்கழிவு வைக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இது மாதிரி வைரஸ் பரவி இருக்கு. போட்டோ சிஎம் பார்த்தார் சார். டெல்லிக்கும் டிஃபென்ஸ் அனுப்பியாச்சு சார். இட்ஸ் லைக் ரேபிஸ், வெறிநாய்க்கடி மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட மூளையை ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு மிருக குணம் இருக்கு. அந்த மிருக குணம் நம்ம மூளையோட பின்பகுதியில் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை செய்யும். பாதிக்கப்பட்டவங்க 3 நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட எச்சு கூட நம்ம ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அது நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும். கடிப்பட்டவங்க அப்போவே சாகலைன்னா இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகமாயிடும். சார் எஸ், இதுக்கு மாற்று மருந்து இருக்குங்களா சார்? இந்த வைரஸுக்கு இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல சார். யூரோப்பில் இந்த வைரஸ் எப்படி சார் கட்டுப்படுத்தினாங்க? அந்த ஊரில் மொத்தம் 4000 பேர். அந்த 4000 பேருமே இறந்துட்டாங்க. அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கான எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி. எடுத்துட்டு வாங்க. ஒரே பையன் சார். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க. என்னால தாங்க முடியல சார். ராஜேஷ் 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 கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் யோசிக்காம ஷூட் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தராகவே இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரு வெறி பிடிச்ச மரங்கிறத மறந்துட வேண்டாம். ஊட்டிக்கு வர எல்லா ரூட்டையும் பிளாக் பண்ணுங்க. யாரும் உள்ள வரக்கூடாது, யாருமே வெளியும் போகக்கூடாது. இது பரவாம தடுக்கிறது தவிர வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. Very, 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 விரல் வழி very, very, முடி முதல் அடி வரை என்ன வெடித்திடும் very, 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 very.
very, 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 very. ஹலோ, எனக்கு இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும். எங்க? என் தங்கச்சிக்கு ஒன்றும் அவளையே. அவ எப்படி இருக்கா? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தா அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன். ஏய், டிபார்ட்மெண்ட் ஆளையே மிரட்டுறியா? மரியாதையா என் தங்கச்சி என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீங்க இப்போ கிராஸ் பண்ண அந்த எல்லோ கலர் பில்டிங் உடனே வாங்க. சார், ஒரு வேலை சார். வித்யாவை எங்கடா வச்சிருக்க? டீசெண்டா இருக்க. சொல்றா, எங்கடா வச்சிருக்க? சொல்லு. எங்க அன்னைக்கு கார்ல உன் கூட வந்த அமெரிக்கா மாப்ள? அவன் மட்டும் நான் அன்னைக்கு பேசினதை வச்சு ஏதாவது பண்ணியிருந்தான், செத்தான். டேய் நவீன், வெள்ளம் இல்லைங்க, எங்கடா இருக்கிற? கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளு. இப்போ இங்க கூடி இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே டாப் டாக்டர்ஸ். எல்லாரும் இங்க ஊட்டிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்தாங்க. இவங்க ஒரு வெஹிக்கிள்ல கோயம்புத்தூர் மெயின் ஜிஹெச்க்கு போனாதான் இந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கதான் இருக்கு. கவர்மெண்டோட ஆர்டர். ஊட்டில இருந்து எந்த வண்டியும் உள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. டேய் வெளியே வாடா. தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுற உனக்கு என்னடா ரோஷம்? டேய், இங்க யாரும் ஒளிஞ்சிட்டு இல்ல. உன் தங்கச்சி என் வீட்டில தான் இருக்கா. நான் மினிஸ்டர் குருமூர்த்தியோட பொண்ணு. எங்க அப்பா ஆளுங்க தான் உன் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்காங்க. நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். எங்களை கோயம்புத்தூர் கூட்டிட்டு போக தயவு செஞ்சு உதவி பண்ணு. எனக்கு இந்த வைரஸ் மருந்தை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. மரியாதை என்னை என் தங்கச்சி இருக்க இடத்துக்கு கூட்டு போ. எனக்கு உனக்கு எந்த டீலும் இல்ல. இல்ல ஷூட்டிங் ஆர்டர் வச்சு உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். அதான் என் கார். அவங்களை சுட்டே ஆகணுமா? அவங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு வியாதி. அவங்கள ஃபர்ஸ்ட் பேஷண்டா பார்க்கணும். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம. மாப்ள, நீ அவங்க கூட்டிட்டு வண்டியில ஏறு, நான் கவர் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா சுடுவியாடா? ரொம்ப கேள்வி கேட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. நீ போ மாப்ள. டேய், ஜஸ்ட் மிஸ் மாப்ள. என்ன மாப்ள, என்ன படத்துல பாத்துட்டேன்? ஏன் தப்பு இல்ல மாப்ள. டாக்டர் அம்மாக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கான். ஏங்க என்ன பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? அவங்க எல்லாம் ஒரு வைரஸ் நோய் வந்த பேஷண்ட்ஸ். ஐயோ, உன் இத்து போன டாக்டர் பட்டத்தை கொஞ்சம் சுருட்டி வை. சுடவா இல்ல இதுவும் பேஷண்டா? ஐயோ இல்ல இல்ல சுடு. பாவம் பசி போல. எனக்கு அந்த அண்ணனை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கும். ஐயோ சுடுறா. ஒரே ஒரு கடி தானே கேக்குறான். பிஸ்கெட் போடுற மாதிரி அப்படியே உன் சுண்டு வரல கொஞ்சம் போட. அதுவும் ஒரு தியாகம் தான். என்ன டாக்டர் அம்மா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க? அவளுக்கு பட்டாதான் புரியுது. செக் ஆன் திஸ். ஓகே டாக்டர். எக்ஸாம்ஸ் எடுத்தா முக்கியம். ஃபாஸ்ட். சீக்கிரம் ஃபாஸ்ட். சாம்பிள்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்க. இல்லை கரெக்டாக சார். யா நவீன்,
டோன்ட் வரி, ஐம் ஃபைன். ஐயோ, நீ அங்க பத்திரமா இருக்கியா? என்ன விட நீ எப்படி இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதானே. நான் கோயம்புத்தூர் வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பை. லவ் யூ. போச்சு. பார்த்து விட்டு மாப்பிள்ள. ஏம்மா நீ கொஞ்சம் ஃபோன் பேசாம வாம்மா. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? ஹலோ ஹலோ, யார் இருக்கீங்க? வாட்ச்மேன். பெரிய அலிபாபா குகை. பொறுமையா இருங்க, நான் சொன்னா எங்க அப்பா கேட்பாரு. கேட்டுதான் ஆகணும். மாப்பிள்ள அந்த பக்கம் பாரு. அப்பா, அப்பா. அந்த ஆளே எதுக்குடா சுட்ட? தம்பி சுடுவாடான்னு சொல்லுமா? சுடுவாடா அறிவு இல்ல? இல்ல மாப்பிள்ள, அந்த ஆளை பார்த்தாலே வெறி பிடிச்ச மாதிரி இருந்ததா, அதான் பயத்துல சுட்டேன். ஆனா ஜஸ்ட் மிஸ். முதல்ல கீழே இறங்குங்கப்பா. ரெண்டுமா சமையல்கார முத்து நம்ம எல்லாம் திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி என்ன தொத்த ஆரம்பிச்சுட்டானுங்கப்பா. அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. சொல்லியா? தம்பி தம்பி எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. பின்னாடி அவுட் ஹவுஸ்ல போய் பாருங்க தம்பி. என் தொண்டர்கள் ஏதோ தெரியாம கோவத்துல தூக்கிட்டாங்க. என் மனசுல வச்சுக்காதீங்க. உனக்கு வெறி பிடிச்சிச்சா? இது எங்களுக்கு தண்ணின்னா அலர்ஜி நினைக்கிறேன். அந்த போட்டோல பார்த்து பொண்ணு. வித்யாவை என்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ. நான் டாக்டர் ஆகும்போது ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அதை எந்த வித பலனும் எதிர்பார்க்காம கண்டிப்பா செய்வேன். நீ பர்சனல் லைஃப்ல எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். இது மிரட்டல் இல்ல. எங்க மெடிக்கல் டீமை கோயம்புத்தூர்ல இருக்கிற லேபுக்கு நீ கூட்டிட்டு போகலனா இன்னும் எண்ணி 48 மணி நேரத்துல நீ, உன் குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. ஷூட் பண்றா. எங்கடா சுடுற? கிட்ட வருதுடா. டேய் ஷூட். போடா.
டிராஃபிக் போலீஸ் தானே மாப்பிள்ள, ஜஸ்ட் மிஸ்ஸு. மாப்பிள்ள, நமக்கு இந்த பொது சேவையெல்லாம் தேவைதானா? டாக்டர் டேய் இங்கே இருக்காங்கடா சார். வாங்க டாக்டர், வாங்க சார். சீக்கிரம். என்ன பண்றீங்க? கடிபட்டு இருக்கு டாக்டர், கழுத்துக்கிட்டு பாருங்க. ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் காப்பாத்துங்க டாக்டர். How could you just do that? ரேணுமா, டாக்டர் கொஞ்சம் அமைதியாயிரு. ஸ்டாப் சார். நான் B1 ஸ்டேஷன் எஸ்ஐ. ரொம்ப அர்ஜென்ட்டாக இங்கே இருக்கிற டாக்டர் சார் நான் கோயம்புத்தூர் GH கூட்டு போகணும். கமிஷனரோட டைரக்ட் ஆர்டர் சார். பாதிக்கப்பட்டவங்க யாரும் ஊட்டி விட்டு வெளியே போனா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களையும் அனுப்புனா கூட எங்களுக்கு வேலை போயிடும் சார். சார் தம்பி. சார் சார் நீங்களா? வண்டியை பார்த்து அமுச்சு விடு. கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். அவரு நம்பாளு தான். ஓகே சார். காட்ஸ் ஓபன் த கேட். இதுக்கு தான் பொலிட்டிக்கலில் ஒரு டச் இருக்கணுன்றது. முதல்ல என்ன டச் பண்ணாமல் பேசு. டாக்டர் உங்க செஸ்ட்ல பிளட் இருக்கு. பிளட் டாக்டர். பயப்படாதீங்க, நான் பார்க்கறேன். நத்திங் ஐ டேக் கேர். இது சாதாரண காயம் தான். இன்ஃபெக்ட் ஆனவங்க கடிச்சதான். ரிலாக்ஸ் டாக்டர், ஒன்றும் இல்லை. டென்ஷன் ஆகாதீங்க. காம் டவுன். ஐம் சாரி டாக்டர். டாக்டர் எனக்கு வர வழி தெரியல. வண்டியில் இருக்கவங்களும் மெடிக்கல் சாம்பிள்ஸும் சேஃபா இருக்கிறதா இப்ப முக்கியம். டாக்டர் கொஞ்சம் நிதானமா இரு ரேணுமா. நம்ம எல்லாத்தோடைய சேஃப்டியும் பார்க்கணும்ல. உங்க எல்லாரோட உடம்புல காயம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு சின்ன கீழே இருந்தா கூட இமீடியட்டா எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆமா டாக்டர், இந்த வைரஸுக்கு எவ்வளவு நாள்ல நீங்க மருந்து கண்டுபிடிச்சு ஜனங்களுக்கு கொடுப்பீங்க? இந்த வைரஸ் எடுத்து சண்டை போடுற ஒரு ஆன்டிபாடியை நம்ம கண்டுபிடிச்சிட்டா 72 மணி நேரத்தில் அந்த மருந்தை தயாரிச்சு பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த வைரஸை கொள்கிற கெமிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஒருவேளை அது நடக்காமலே போகலாம். என்னது நடக்காமலே போகலாமா? ஹலோ, உங்களுக்காக டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். நாங்கள் சீக்கிரம் GH போடாதான் எங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும் சார். கவலையே படாதீங்க டாக்டர். கோயம்புத்தூர் நம்ம கோட்டை, மேட்டுப்பாளையம் தானது நம்ம ஆளுங்க 200 பேர் வந்துருவாங்க. நம்ம எல்லாரையும் சேஃபா GH கூட்டும் போயிடுவாங்க. எல்லாருமே நம்ம தொண்டனுங்க தான், நமக்காக உயிரையே கொடுப்பானுங்க. என்னம்மா? அவசரப்பட்டு ப்ராமிஸ் பண்ணாதீங்க மினிஸ்டர் சார். அவங்க ஹெல்ப் பண்ணும் போது உண்மையிலேயே அவங்க உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும்.
மேட்டுப்பாளையம் வந்துச்சா? நம்ம கோட்டைன்னு சொன்னேன்ல. பவர் என்னான்னு காட்டுறேன். ஊருக்கு போறீங்க, ஊருக்கு பத்தி எரியுது, உங்களை நீங்க காப்பாற்றணும். யாரும் போறோம், ஓடிடுங்க, ஓடிடுங்க, ஐயா ஓடிடா. என்ன பாக்குற? அதான் அண்டராயர் போட்டிருக்கல. ஏதாவது பண்ணுங்க தம்பி. செயின் முக்கியமா உயிர் முக்கியமா? விட்டு தொலையா. 15 தவிர வண்டி பெருசா இருக்கு, தொண்டி சின்னதா இருக்கு. தமிழ் மணி பேசுற டைம் ஆகுது. ஐயோ இடிக்க போகுது.
மினிஸ்டர் சார் உங்கள் கோட்டை வெறிச்சோடி கிடக்குது. டே அவரே அன்றாயரோட இருக்காரு, அவரை போய் ஏன்டா நோன்ற? ஏங்க அது எதிர்கட்சிக்கார வேட்டிங்க. ஏய் ஏற்கனவே இந்த கட்சியில 3 முறை இருந்தோன்னா நானு. ஐயோ அப்பா என்ன பண்றீங்க? இனிமே எவன் ஊரா பாக்குறேன் வேஷ்டிய. வரைக்கும் உங்க அப்பாவால நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கா பாரு. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டான். எங்க அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவரை குறை சொல்ற அளவுக்கு நீ நல்லவன் இல்ல. நாங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட மாட்டேன். குட் ஷாட் மாப்ள. நீ மட்டும் பார்டர்ல இருந்த பல போர்களை ஜெயிச்சு கொடுத்துருப்ப மாப்ள. தேங்க்ஸ் மாப்ள. வாட்ச் திஸ் ஷாட். கார்த்திக் சுடாதீங்க. ஐய் சுடாதீங்க. சொன்னா கேளுங்க. டாக்டர் அம்மா மறுபடியும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். டேய் சொல்லிருக்கலாம்ல. வாங்க வாங்க வந்துருங்க. ரெடிமா சீக்கிரம் வா. ஓடியா வா. ஏய் மே. ஓடடா துப்பாக்கி இருக்கா? குட் ஷாட் மாப்ள. ஜஸ்ட் மிஸ் மாப்ள. சரியா தானடா சுட்ட? நான் அங்கே தான் ஏன் பண்ணேன், கரெக்டாக தப்பாக சுட்ட மாப்ள. என்னாச்சு? வருது. ஐயோ என்ன கடைசியில விட்டீங்களே தம்பி, இங்க ஒண்ணு பாயுது. சீக்கிரம் வாங்க. உன்னால முடியல தள்ளியா? இடுப்பு அடுப்பு மாதிரி இருந்தா இப்படிதான். நீ போலீஸா புள்ளதாச்சியா? தொப்பை கொஞ்சம் சப்பையாக்கியா? ஊட்டியா ஊட்டு. இல்ல மாப்ள, முத்தம் கொடுத்த மாப்ள. என் உயிரை காப்பாத்திருக்க, நீ எப்படி பிடிச்சி காப்பாத்திருன்னு எனக்கு தெரியும் மாப்ள. நான் எங்கடா ஒன்ன பிடிச்சி இழுத்தேன், நீ என்ன வெளியே பிடிச்சி இழுக்காம பாத்துக்கிட்டேன். மாப்ள எல்லாம் மேல இருக்க பாசம் தான். அப்படியே வச்சுக்கோ. அப்புறம் கொஞ்சம் வாங்கயா. போக போக வாங்க. கீழே கடிபிடிச்சு ஷூ கழட்டுங்க. கழட்டுங்க சார் சீக்கிரம். தம்பி துப்பாக்கி ரெடியா வச்சுக்கோங்க. மாப்ள காலில் ஏதாவது பல்லு பதிஞ்சிருந்தா சுற்றாதரா. என்னடா பேசுற? டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி
ஏதாவது வலிக்காம ஊசி போட்டு தூங்க வச்சிரு. உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அது மாதிரி ஊசி எல்லாம் வச்சிருக்கீங்களே? ஜஸ்ட் மிஸ் மாப்ள. டாக்டர் அங்க பாருங்க, நம்ம ஜிஹெச் பக்கத்துல வந்துட்டோம். தடிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டலு கடியப்பட்டிருந்தா கூட காப்பாத்திருக்கலாம் மாட்டிருக்குதே. என்னப்பா ஆச்சு? உன் தொண்டர்கள் தொல்லை தாங்க முடியல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இவனுமே இல்ல, இங்கேயே செட்டில் ஆயிடலாம். கார்த்திக் சார், கடி ஒன்று படலையே சார். கார்த்திக் அரி ஓகே? கட்டி பிடிக்காமலே கூட சுட்டுருக்கலாமே. வாடா வாடா வா. அதுங்களுக்கு தான் சுடவெல்லாம் வராதே. அங்கே வேற யாரும் இருக்காங்க. சுடாதீங்க, இங்க இன்ஃபெக்ட் ஆனவங்க யாரும் இல்ல. பயப்படாம வெளியே வாங்க. நீங்களா இங்கே இருங்க. நான் தனி ஆள் இல்ல, என்னை சுத்தி ஒரு பெரிய படையா இருக்கு. 2 குண்டு தான் இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் சுட்டுருவேன். உன்ன மாதிரி ஓடு மாப்ள. பேக்கில் வந்து அடிச்சிட்டான். யாருக்கா அதில் பூ சுத்துறீங்க? நீங்கெல்லாம் இங்கே இருக்கிற நகை கடையில் கொள்ளடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும். போன மாதம் இதே மாதிரி தான் ஒரு கேங் ட்ரை பண்ணிச்சு. ஆப்பு எல்லாம் மாட்ட போறீங்க. யோ என்ன உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாதா? ஆளே இல்லாத டிக்கெட்டில் இவர் மட்டும் ஆட்டிகிட்டு இருந்திருக்காரு. இங்கே பாரு, உனக்கு இந்த பில்டிங் ஏரியாலாம் நல்லா தெரியும்ல. இங்கேருந்து எதிரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பில்டிங்க்கு சேஃபாக போகிறதுக்கு ஒரு ரூட் சொல்லு. உங்க திருட்டுல எல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். எங்களை எல்லாம் பார்த்து திருட மாதிரியே தெரியுது. பாரு மாப்ள, யூனிஃபார்ம் கூட மரியாதை அவனே போய் பார்க்க சொல்லுவான். யோ நீ ஏன் போய் பாரு. ஓகே. என்ன புதுசா இருக்கும் போது எங்களுக்கு தெரியாம. மோகன் மோகன் யாராவது பதில் சொல்லுங்கப்பா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றானுங்க போல இருக்கு. யாரை ஏமாத்த అక్కడ చూడుమా.
நம்ம பரவாயில்ல போல் இருக்கேன். பெரிய பச்சா மாதிரி போனா இப்படி உச்சா போயிட்டு வரா. மன்னிச்சிருங்க சிஸ்டர், சாரி. அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? பதட்டப்படாம இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு வழியை சொல்லு. கீழே நம்ம கம்பெனி வண்டி எல்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க வந்த வண்டியே எறும்பு வைக்கிற மாதிரி முச்சிருச்சு. அப்படியா? அப்போ அதுல இருந்து எப்படி தப்பிச்சிங்க? அந்த ஈரவங்கத்தில் நாளைக்கு நீ உயிரோடு இருந்தா சொல்றேன். இப்போ போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நம்ம கம்பெனி வண்டி எடுத்துக்கிட்டு ஒரே மாரி சொன்னா நேரா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடலாம். இவர் பெரிய அஜித் குமார் ஒரே மாரியா மரிச்சிட்டு போயிருவார். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. சார், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல 300 கடை இருக்கு. அதுல இருக்க பொருளை பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா வரும். இந்த ஹைட்ல இவன் எப்படி கான்ஸ்டபிள் ஆனா? நமக்கு எதுக்கு, இதை யூஸ் பண்ணுவோம். ஓ, பிளேட் இல்லையா? வச்சிருவோம். ஆமா, அந்த பார்க்கிங்ல நீ என்ன சுடும்போது காலுக்கு குறி வச்சியா இல்ல தலைக்கு குறி வச்சியா? அப்படியே நான் கன் எடுத்துக்கிட்டு அவனை அதான் சார் நான் முதல் வாட்டி ஷூட் பண்ணதே. நான்லாம் சுட்டு நீ பார்த்தது இல்லையே. டிராஃபிக் போலீஸுக்கு கன்று கொடுக்குறாங்களா? வாயிலேயே வடை சுடுறான். Are you okay, doctor? Yeah, I'm fine. Come. லேசாக பசிச்சுது, அதான் லேஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் லேசாக சுட்டிருப்பேன். டாக்டர், இந்த ரோப்பை வச்சு அந்த பில்டிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் நம்மளால ஒருத்தர் யாராவது அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்காங்க கார்த்திக். ரேணுகா. எஸ் டாக்டர். டாக்டர் நவீன் அங்கே தானே இருக்காரு, அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. யார் அந்த ட்ரங்க் இருக்கா சார்? அவன் நேரம் குடிச்சிட்டு மாட்டே இருப்பான். அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவார். நான் பேசுகிறேன். மாப்பிள்ள, இந்த கயிறுலாம் வச்சு எப்படியாவது நம்மளை காப்பாற்றலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். உன் மொக்கான கதையில் ஏதாவது பிளானை சொதப்பிடாத மாப்பிள்ள. ஹலோ ரேணு, ஆர் யூ ஆல்ரைட்? நவீன், இப்போ நாங்க ஆப்போசிட்ல இருக்கிற மால் வரைக்கும் வந்துட்டோம். வைரஸ் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்க ஹாஸ்பிடல் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரேணு, ஆர் யூ மேட்? வெளிய பாத்தியா? இட்ஸ் டூ ரிஸ்கி. இல்ல, முதல்ல நீ ஹாஸ்பிடல் மாடிக்கு வா. அங்க இருந்து ஒரு ரோப்ல பிரிட்ஜ். பைத்திய மாதிரி பேசாத ரேணு. வெளிய வரதெல்லாம் பெரிய ரிஸ்க் தான் நவீன். பட் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். உங்க அப்பாவோட தொண்டர்கள் யாராவது இருந்தா அவங்களை யூஸ் பண்ணு. வெளிய வருது இட்ஸ் அப்சல்யூட் சூசைட். பிளானே புட்டுக்குச்சு. கொஞ்சம் சோகமாடுறான். சரி நவீன், ஓகே. இங்க நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ப்ளீஸ் பி சேஃப். லவ் யூ ரேணு. என்னடா டாக்டர் மாப்பிள்ள வேலையை காமிச்சிட்டான் போல இருக்கு. நீ ஒரு கேவலமான லஞ்சம் வாங்குற டிராஃபிக் போலீஸ். அவர் ஒரு டாக்டர். உனக்கு அவரை பத்தி பேச எந்த தகுதியும் இல்லை. அங்க காட்ட முடியல, இங்க காட்டுறாங்க. டாக்டர், அது துணி காய போடுற கயிறு. வரமா வைங்க. ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது.
புரிஞ்சுக்க. வித்யா கையா செய்து மாப்பிள்ள இப்போ அது நம்ம வித்தியா இல்லை மாப்பிள்ள. கார்த்திக் வேணாம், அவகிட்ட போக வேணாம். அது நம்ம எல்லாருக்குமே ரிஸ்க். டாக்டர் சொல்றது கேளுங்க சார். என் தங்கச்சி என்ன பண்ணீங்க? எல்லாரையும் சாவடிச்சிருவேன். கண்ண கீழே இருக்கு. இறங்க. ஐயோ எழுந்திருச்சு. போய் அண்ணா அவளை ஷூட் பண்ண வேணாம். அவ இன்னும் மாறல. ஒண்ணும் இல்லை. இனிமே எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன்னையும் சேர்த்தாண்டா சொல்றேன். மாப்பிள்ள எங்களை விட்டுருங்க. அண்ணா எனக்கும் வெறி பிடிச்சிருமா அண்ணா? நீயும் உங்களோட போயிடுனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? வித்யா குட்டி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சார், கார்த்திகிட்ட பேசுங்க. மாப்பிள்ள வித்யா மேல எனக்கு தான் அக்கறை இருக்கு. நீ இப்ப முதல்ல வெளியில வா, இல்லைன்னா நாங்களும் உள்ள வந்துருவோம். யாராவது உள்ள வர ட்ரை பண்ணீங்க, சுட்டு தள்ளிடுவேன். எங்களை கொஞ்சம் தனியா விடுங்க. இப்போ நான் வித்யாவோட பிளட் டெஸ்ட் எடுக்க உள்ள வர போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ரெண்டுமா பத்திரம். நிஜமா சொல்றேன், சுற்றுவேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். வித்யா, உள்ள வாங்க, எனக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட்டை பண்ணுங்க. என்னாச்சு? வித்யாவோட பிளட்ல இந்த வைரஸ் ரொம்ப பாதிச்சிருக்கு. 90%க்கும் மேல இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு. இந்த சின்ன வயசுலயும் இவ்வளோ தைரியமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்ககிட்ட இருக்கிற எந்த மருந்தும் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஐம் சாரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன். எங்க அண்ணன் பர்ஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அவனை சேர்த்து வச்சிருங்களா? கண்டிப்பா பண்றேன். தேங்க்ஸ் அண்ணா. நான் மாறத்துக்குள்ள என்ன சுற்றுனா? உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்.
இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்புன்றேன்ல. சாரி மாப்ள. கார்த்திக், தயவு செஞ்சு கோவப்படாம நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க யாரும் வித்யாவை கொல்ல வரல. நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போறதே வித்யா தான். என்ன சொல்றீங்க? வித்யாவோட உடம்புக்குள்ள வைரஸ் போய் மோர் தென் 1 hour ஆச்சு. ஆனா இது வரைக்கும் அவ மாறல. இயற்கையாவே உடம்புக்குள்ள அந்த வைரஸ் எதிர்த்து போராட சக்தி இருக்கு. உங்க சீஃப் டாக்டர் அவன் மட்டும் எப்படி அவ்வளவு நேரம் தாங்கினா? சொன்ன புரிஞ்சு கார்த்திக், சீஃப் டாக்டருக்கு ஏற்பட்டது ஒரு சின்ன கீரல். அவர் வயசுக்கு அதை தாங்கினாரு. அந்த வைரஸுக்கு தான் மருந்தே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பாதீங்க. இல்ல கார்த்திக், நான் டாக்டர் சொல்றது உண்மைதான். உலகத்துல இருக்கிற எல்லா நோய்க்குமே சிலருக்கு இயற்கையாவே எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க உடம்புல நேச்சுரலாவே அந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகும். நம்ம வித்யா உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் தான் இந்த வைரஸ்க்கு மருந்து. ஆமா மாப்ள, வெளியில எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. நம்மள எல்லாத்தையும் காப்பாற்ற போறது நம்ம தங்கச்சி தான் மாப்ள. வித்யா மூலமா அந்த வைரஸ்க்கு ஒரு கியூர் கொடுத்த அந்த கடவுள் நிச்சயமா நம்ம எங்கிருந்து போறதுக்கும் ஒரு வழியை காட்டுவார். கடவுளே, இப்ப மட்டும் லேசா ஒரு மழை பெஞ்சா போதும், நாங்களா இங்க இருந்து சேஃபா ஹாஸ்பிடலுக்கு ஓடிடுவோம். மழை பெஞ்சா இங்க இருந்து அவ்வளவு தூரம் எப்படி ஓடுறது? அதுங்களுக்கு தான் தண்ணி என்ன அலர்ஜி ஆச்சா? அப்படின்னு நம்ம கம்பெனி வண்டி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு தடவை கம்பெனி வண்டியை பத்தி பேசினா நானே உன்னை கடிச்சு கொண்டு ஓடுவோம். நம்ம கம்பெனி வண்டி என்ன? அவர் பேச விடு சார். நம்ம கம்பெனி வண்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்பெனி வண்டி கண்டோம். 10 நாள் பட்னி கடந்தவ மாதிரியே பாயிரானுங்களே. முதல்ல யார் பலியாடு? இவர் தான் மாப்ள, உள்ளூர்காரர். இவர் ஓவர். பேக்ல நின்னுக்கிறேன் சார். பூனை மேல தண்ணி ஊத்துன மாதிரி தெரிச்சு ஓட போறானுங்க பாரு. கரடி காதுல என்ன ஒரு ஆனந்தம். டேய் ஷட்டர் தர. அப்ப திறக்கிறேன். எரிக்க விட்டீங்க சார். தேங்க்யூ சார். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். சாவி கீழே போட்டீங்க. கூட்டு போங்க. முதல்ல நீ வாமா. இல்லப்பா, டாக்டர் சாம்பிளோட கோட் தான் முக்கியம்.
ஏன் ரேணு நீ இப்படி பண்ணிட்ட? முதல்ல வந்திருக்கலாம்ல, முட்டாள்தனமா நடந்துக்கிட்டியே. நவீன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஃபெக்டட் பீப்புள் உள்ள வந்துருவாங்க. நீ டாக்டர் மதியோட சேர்ந்து அந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. என்னை பத்தி கவலைப்படாத. இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என்னை காப்பாத்துறது நடக்காது. உன்னை அங்கிருந்து வெளியே கொண்டு வர ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் வந்திருப்பேன். நானும் சேர்ந்து சாகிறதா மிச்சம். எனக்கு தெரியும் நவீன், என்னை காப்பாத்துறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் நீ வந்திருப்ப. லட்சத்துல ஒரு சான்ஸ் இருந்தாலும் நான் வந்திருப்பேன். யூ நோ தட் ரேணு, பட் இட்ஸ் பியூர் சூசைட். ரேணு, ரேணு, are you there? நான் பேசுறது கேக்குதா? ரேணு, are you there? என்னாச்சு உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணி போறவ எங்க அப்பா யாருமே வரல. நீ எதுக்கு வந்த? வா, நான் அந்த பக்கம் விட்டுறேன். என்னது? என்னாச்சு பாருங்க. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கும் வித்யாவுக்கும் ஒரே ரத்தமாக தான் இருக்கும். உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் மூக்கில் ஏறுது. நான் கண்டிப்பாக மாறதான் போகிறேன். நான் மாறத்துக்கு முன்னாடி உன்னை அந்த பக்கம் விட்டுறேன். வா.
தொடக்கமல்ல, இரண்டுக்கும் இடையில் பயணம் இது. நான் இருளுமல்ல, நீ ஒளியுமல்ல, இரண்டுக்கும் இடையில் விடியல் இது. தொலைவில் அன்று பார்த்த கணமா, அருகில் இன்று நேரும் ரணமா, கொல்லாமல் நெஞ்சை கொள்வதென்ன கூறாய், வாய்விட்டு அதை கூறாயோ, சொல்லாமல் என்னை விட்டு நீயும் போனால் என்னாவேன் என்று பாராயோ. சில மேகங்கள் பொழியாமலே கடந்தே விடும் முன்வானிலே, எந்த நெஞ்சமும் ஒரு மேகமே, அதை சிந்தும் உன்னை வானம் தீர்ந்ததே. மிருதா மிருதா மிருதா, நீ யாரென இவளிடம் சொல்வாயா. மிருதா மிருதா மிருதா, உன் காதலை உயிருடன் கொள்வாயா. இவள் நெஞ்சினில் மெதுவாய் நுழைவாயா, இவள் கண்களின் முன்னே சிதைவாயா. மிருதா மனிதனல்ல, கொல்லும் மிருகமல்ல, இரண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று. நான் நிஜவுமல்ல, நீ கனவுமல்ல, இரண்டுக்கும் இடையில் நானும் இன்று. ரெண்டுமா வந்துரு. என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோ. என்ன வெளியே விடு. இல்ல, என்னை ஏன் காப்பாத்துன? என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சுட்டுட்டு நீ சீக்கிரம் உள்ள போ. என்னை ஏன் காப்பாத்துனேன்னு சொல்லு. உள்ள போ சீக்கிரம் சொல்லு. என் மேல யாருக்கும் வராத அக்கறை உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அவனை சேர்த்து வச்சிட்டீங்களா?
கண்டிப்பாக மாறதான் போகிறேன். நான் மாறுறதுக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் விட்டுறேன். வா. என் மேல யாருக்கும் வரதா உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? Very, 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 very கிருமி என்றழுத்திடும் very, 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 very இரும்பினை உருக்கிடும் very, 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 very நெருப்பினை எரித்திடும் very, 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 very விழி வழி very, very விரல் வழி very, very முடி முதல் அடி வரை இடி என வெடித்திடும் very, 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 very very, 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 very very, 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 very very, 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 very very, 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 very நகங்களில் தெரிந்திடும் very, 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 very நரகத்தை எழுப்பிடும் very, 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 very நசுக்கிட துடித்திடும் very, 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 very நரன்களை முடித்திடும் very, 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 very துரத்திடும் very, very உழைத்திடும் very, very திசுக்களின் பிரிகளில் கிட்டும் என பிடித்திடும் very, 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 very 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 very, very, very புவியினை நொறுக்கிட விழுந்திடும் மழையினை நறுக்கிட மனிதரை அழைத்திட படைகளை
திரட்டிட பெருகுது வெரி வெரி. குருதியர் பரவிடும் வெரி 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 வெரி. கிருமி என்றழுத்திடும் வெரி 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 வெரி. இரும்பினை இருக்கிடும் வெரி 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 வெரி. நெருப்பினை எரித்திடும் வெரி 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 வெரி. விழி வழி வெரி வெரி, விரல் வழி வெரி வெரி. முட்டி முதல் அடி வரை இடி என வெடித்திடும் வெரி 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 வெரி. வெரி 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 வெரி. வெரி 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 வெரி. Very, 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 very. It's a zombie station. Nerves go malfunction. It's a zombie station. Nerves go malfunction. Running out for his life, playing with guns and knives. Invertebrates are chasing him, trying to escape, but they want him. Dark roll, lose control, much. I'll bring some action now. Bullets are like thunder, and every second is fast fading. Come on, let me get in action now. Killing people just in fraction now. Trapped in a zombie station, just gotta be in motion. Move place to place